அடுத்ததாக நம்முடைய லால்குடியை சேர்ந்த பன்முகத்தலைவர் முருகானந்தம் அவர்கள் நம்முடைய சபையிலே நம்முடைய அண்ணாமலை செட்டியார் எழுதிய டாபிசத்தை பற்றி நல்லா சிறப்பாக பாடினாரு. அதை சன்னிதானம் கேட்க போகிறாங்க. ஒரு 5 நிமிடங்களில் பேச முடியும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய காவடி சிந்தை பற்றிய ஒரு உரையினை சமீபத்தில் நான் நம்முடைய சபையிலே உரையாற்றினேன். சுவாமியல் அந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்தை எனக்கு கொஞ்சம் பாடி காட்ட மாட்டீங்களா அப்படின்னாங்க. இது எனக்கு பெரிய பாக்கியம். சுவாமியல் திருவாய் வளர்ந்து என்னை கேட்கிறாருன்னா இப்பிறவியில் செய்த புண்ணியம் தான் சொல்லுறாங்க. அப்படி ஒரு பாக்கியம் ஐயா ஒரு மணி 2 மணிக்குள்ளிகள் இந்த அண்ணாமலை ரெட்டியாருடைய காவடி சிந்தை உங்கள் முன் பாடுவதிலே பெருமையடைகிறேன். வாய்ப்பளித்த சபையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடுவதற்கு காரணமாக அமைந்தது அருணகிரியாருடைய திருப்புகழ். அருணகிரியாருடைய திருப்புகழை கேட்டு அந்த சந்தத்தையும் ஓசையையும் ரசித்து அதே சந்தத்துடன் ஓசையுடன் நாமும் எழுத வேண்டும், பாட வேண்டும் என்று எழுதியது காவடி சிந்து. அதனால்தான் அவர் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இப்பொழுது காவடி சிந்து வெகுவாக குறைந்து போய்த்தே கொண்டிருக்கிறது. அன்னைக்கே சொன்னேன் சபையில, இந்த காவடி சிந்து வழக்கொழுந்து போய் கொண்டிருக்கிறது. இதை மீட்டெடுப்பதற்கு நான் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அதை ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தது சபைக்கு என்னுடைய ரெண்டாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்த அன்றைக்கு நான் நினைக்கின்றேன். ஒரு சில பாடல்கள், அதாவது அண்ணாமலை செட்டியார் சந்தத்தை வைத்து பாடினார். செந்தில் மாநகர்வார் கந்தநாதன் மீது செய்ய பாத தஞ்சமே நமக்குரிய மேறு தஞ்சமே இன்று செப்புவது கொஞ்சமே கேட்க தீய பாதகை விரோதமாக விட்டு திரும்புவாய் நெஞ்சமே திரும்புவாய் நெஞ்சமே. இந்த மாயை ஆணவம் கண்மை மாயை என்று சொல்லக்கூடிய முப்பலங்களில் மாயை விட்டு திரும்பு என்று தோன்றுகிறார். மாயை விட்டு திரும்புவாய் நெஞ்சமே மாயை விட்டு என்கிறார். அதை சொல்றாரு, பந்த பாசம் மீத எந்த வேலையிலும் பார்க்கும் போது தொல்லையே எல்லாருக்கும் ஆவதில்லையே ஒரு பாலமேறு இல்லையே கையில் பட்டு நாதன் மாது பெற்ற நீதன் மீது பழுவர் சூடு வல்லையே பழுவர் சூடு வல்லையே. அந்த கவி நயத்துல என்ன சொல்றாரு, மேருவை வில்லாக வளைத்த எம்பெருமான சிவபெருமானுடைய திருக்கரம் பற்றிய என் தாய் ஆதிபராசக்தியுடைய மைந்தன் முருகனை பாடு. மனுவல் என்றால் பாடு, புகழ் மாலை, மனுவல் புகழ் மாலை பாடு. அதனால் கையில் பட்ட மாது பெற்ற நீதன் மீது மனுவல் சூடு வல்லை என்று மொழியை அவர் கையாளுகிற விதம் தெரிகிறது. செந்திமாநகர் நாமழை கவிஞன் தேசத்தை மிசையே பேசும் சந்த மிசையே சந்தத்தை குறிப்பிட்டார். தீர்ந்திடாத நசையே வைத்து சேகராதி பதம் ஆவலோடும் பணி தினமும் 100 மிசையே. தினமும் சொல்லிக்கிட்டே இரு. சேவலாணி முருகன் சொல்றார், சேவலாணியுடைய பதத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று பாடுகிறார். இதுபோல் தொடர்ந்து ஏறக்கூடிய எனக்கு தெரிந்து 28 பாடல்களை பாடியிருக்கிறார் காவடி சிந்து. முழுவதுமாக கழுகுமலை முருகனை பற்றியும் திருச்செந்தூர் முருகனை பற்றியும் பாடியிருக்கிறார். நான் ஒரு 7 பாடல்களை எடுத்து பாடினேன். இந்த அருணகிரிநாதனை பற்றி சொல்றாரு. எதனால அவருக்கு இந்த பாடுகிற என்ன வந்து சொன்னார், சுவாமி பாடி காமிச்சாங்க வந்தப்ப மகிழ்ந்து வந்தப்ப சென்னி குல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய மதுர கவி அதனை வரகில் முனை தீரன் வீரன் சென்னிக்குள்ள அந்த எங்க மாணவத்தை பாட. அதாவது கடைசியா சொல்றாரு, அவர் எதற்காக இந்த